வெற்றி வெற்றி வெற்றி. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் கூறலாம். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருவதாக தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தையோ கொடியையோ அல்லது கரை அணிந்த வேஷ்டியையோ பயன்படுத்தக்கூடாது என்று ஓபிஎஸ் அவர்கள் எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆனால் அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில்தான் இருக்கிறது. மாறாக ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் இவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் அதிமுகவின் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க முடியாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனேயே உள்ளாட்சி தேர்தல் வந்ததாக இருக்கட்டும், சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், பத்திரத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமான ஆவணங்களில் கையொப்பமிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அதிக பவர் உள்ளது அதிமுகவில் என்பதையும் இதை மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார் புகழேந்தி அவர்கள். இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் கையொப்பமிடாமல், பிஃபார்மில் கையொப்பமிடாமல் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் ஒதுக்க முடியாது என்றும், இதன் மூலமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கூட ஓபிஎஸ் அவர்களின் கையொப்பம் இடப்பட்டது குறிப்பிடத்தக்கது என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார். கடைசியாக ஓபிஎஸ் அவர்கள் விட்டுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களது அனுமதி இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை பிஃபார்மில் கையொப்பமிடாமல் வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்பதற்கேற்ப தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பிய ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் இதற்கு விளக்கம் அளிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தேர்தல் ஆணையமானது கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தது. ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு பதில் கடிதமும் விளக்கமும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வராத காரணத்தினால் தற்காலிகத்திற்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் என்றும், இன்னும் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் மும்முரமாக அனைத்து கட்சி தரப்பினரும் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்காகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்று மாலை அதிமுகவின் அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஒருபோதும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.